நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் நபர் அரசியலில் படித்த இளைஞர்கள் வரமாட்டார்கள் என்ற பிம்பத்தை உடைத்தவர். கோட் சூட் அணிந்து கார்ப்பரேட் உலகில் வலம் வந்த ஒரு இளைஞன் இன்று நாடாளுமன்றத்தில் சாமானிய மக்களின் பிரச்சனைகளுக்காக சிங்கம் போல் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் நம் ராகவ் சதா. ராகவ் சதா இந்தியாவின் இளைய வயது மாநிலங்களவை எம்பிக்களில் ஒருவர். ஒரு பட்டய கணக்காளராக, அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டண்டாக இருந்து நாடாளுமன்றத்தில் சாமானிய மக்களின் குரலாக உருவெடுத்துள்ள அவரது பயணத்தை ஒரு விரிவான உரையாக நாம் இப்போது பார்க்கலாம். ராகவ் சதா 1988 நவம்பர் 11 அன்று புதுடெல்லியில் பிறந்தார். டெல்லியில் புகழ்பெற்ற மாடர்ன் பள்ளியில் பயின்றவர். டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஸ்ரீராம் வணிக கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். இவர் ஒரு தகுதி வாய்ந்த பட்டய கணக்காளர். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்கில் வணிக நிர்வாகம் தொடர்பான படிப்பையும் முடித்தவர். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு டெலாய்ட் மற்றும் கிராண்ட் தோர்டன் போன்ற உலகளாவிய முன்னணி நிறுவனங்களில் பட்டய கணக்காளராக பணியாற்றினார். ஒரு சொகுசான கார்ப்பரேட் வாழ்க்கையை துறந்து 2011 அண்ணா ஹசாரேவின் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். சமீபத்தில் ராகவ் சதா ஒரு பிளிங்கிட் டெலிவரி பார்ட்னராக ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தார். அதாவது தொழிலாளர்களின் கஷ்டங்களை வெறும் பேச்சாக இல்லாமல் நேரில் உணர விரும்பினார். அதனால் டெலிவரி பாயாக ஒரு நாள் முழுவதும் வேலை செய்தார். டெல்லியில் கடுமையான குளிரில் 18 மணி நேரம் வேலை செய்து 28 டெலிவரிகளை முடித்தார். 10 நிமிட டெலிவரி என்ற அழுத்தம் தொழிலாளர்களை எவ்வளவு பாதிக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இப்படித்தான் ஒரு முறையும் பாராளுமன்றத்தில் இவரது குரல் ஏழைகளுக்காக ஒலித்தது. முக்கியமாக இவர் பாராளுமன்றத்தில் வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு இல்லை என்றால் விதிக்கப்படும் அபராதத்தை சட்டப்பூர்வமான பிக் பாக்கெட் என்று சாடினார். மொபைல் டேட்டாவை, அதாவது பயன்படுத்தப்படாத மொபைல் டேட்டா காலாவதியாவதை எதிர்த்து அதை அடுத்த மாதத்திற்கு மாற்றும் வசதியை வலியுறுத்தினார். மாதவிடாய் கால விடுப்பு மற்றும் சானிட்டரி நாப்கின்கள் மீதான வரிகள் குறித்து துணிச்சலாக பேசினார். நடுத்தர மக்களுக்கான வருமான வரி விலக்கு மற்றும் ஜிஎஸ்டி குறைப்பு குறித்து ஆலோசனையை முன்வைத்தார். அதாவது ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை ஜிஎஸ்டி கட்டுகிறார்கள் என்பதை முன்வைத்து இவரது உரை இருந்தது. ஒவ்வொரு முறையும் இவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நான் எதிர்க்க வரவில்லை, முன்மொழிய வந்திருக்கிறேன் என்பதுதான் இவரது நாடாளுமன்ற தாரக மந்திரமாக இருந்தது. ஒரு படித்த இளைஞன் நினைத்தால் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு ராகவ் சதா ஒரு சிறந்த உதாரணம். ராகவ் சதா ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்று அனைத்து கட்சியினராலும் அனைத்து மாநிலத்திலும் இவர் பேசப்படும் ஒரு தலைவராக உருவெடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அவர் பேசும் காணொலிகள் தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் என பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு நாடு முழுவதும் வைரலாகி வருகின்றன. வருமான வரி சலுகை, வங்கி அபராதங்கள், 10 நிமிட டெலிவரி சேவை போன்ற சாமானிய மக்களின் அன்றாட பிரச்சனைகளை அவர் கையில் எடுப்பதால் அனைத்து மாநில மக்களும் அவரை தங்கள் பிரதிநிதியாக பார்க்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது மொபைல் ரீசார்ஜ் திட்டங்கள் 28 நாட்களுக்கு மட்டுமே இருப்பதை இவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இன்கமிங் சேவைகள் ரத்து செய்யப்படுவதையும் சுட்டிக்காட்டியதன் மூலம் பொதுமக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்து விட்டார். அனைத்து மாநில மக்களும் தற்பொழுது அவரை தங்கள் பிரதிநிதியாகவே பார்க்கிறார்கள். மேலும் பிரதமராக வருவதற்கு தகுதியுடைய நபர் என்று பொதுமக்களால் பேசப்பட்டு வருகிறார். இந்திய மக்களின் மனதை கொள்ளை கொண்ட இந்த இளம் தலைவர் தற்பொழுது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இவரை இளம் உலக தலைவராக அங்கீகரித்துள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சரியாக செயல்படாவிட்டால் அவர்களை பதவி காலத்திற்கு முன்பே நீக்கும் ரைட் டு ரீகால் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் மிக வலிமையாக குரல் கொடுத்து வருகிறார். அரசு வேலைகளுக்கு படிப்பு கட்டாயம் என்பது போல் அரசியல் தலைவர்களுக்கும் குறிப்பிட்ட தகுதிகள் மற்றும் தேர்வுகள் இருக்க வேண்டும் என சர்ச்சைக்குரிய ஆனால் அதிமுக்கியமான விவாதத்தை ராகவ் சதா நவீன கால அரசியலில் படித்த இளைஞர்களை எவ்வாறு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகிறார். ராகவ் சதா பாலிவுட் நடிகை பிரணீதி சோப்ராவை 2023 உதய்பூரில் கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டார். நீண்ட கால நண்பர்களாக இவர்கள் இருந்து பிறகு காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். அரசியலும் சினிமாவும் இணைந்த ஒரு அழகான ஜோடியாக மக்களால் பார்க்கப்படுகிறார்கள். மக்களுக்கு நல்லது செய்யும் தலைவர் எந்த கட்சியில் இருந்தாலும் பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்டால்தான் அவர் பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும். நமக்காக குரல் கொடுக்கும் ராகவ் சதாவிற்கு நமது ஆதரவை நாம் எப்போதும் தெரிவிக்க வேண்டும். இவரது தொண்டு மென்மேலும் வளர சிறக்க நாம் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம்.